அன்னவயல் புதவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னு செய்யால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. இன்று மார்கழி 11. அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவையில் 11வது பாசுரம். அந்த 11வது பாசுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அழகா அடியவர்களுடைய பெருமையை வெளிப்படுத்துகின்ற வகையில் அமைந்திருக்கக்கூடியது ஒன்று. இரண்டாவது, அன்பர்களே, இந்த பாசுரத்தின் வழியாகவும் ஆண்டாள் ஒரு பெண்ணை எழுப்புவதைப் போல அமைந்திருக்கின்றது. இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு பெண் அப்படி தன்னுடைய வீட்டுக்குள்ளே தூங்கி கொண்டிருக்கின்றாள். அதாவது அந்த காலத்திலலாம் அதை திரு மாளிகை என்று சொல்வார்கள். அது ஒரு சம்பிரதாயம். அப்படி அந்த பெண்ணானவள் தன்னுடைய வீட்டிற்குள்ளே தன்னுடைய திரு மாளிகைக்குள்ளே அவள் தூங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவள் எப்படிப்பட்ட பெண் என்று சொன்னால், அந்த ஆயர்வாடியிலே இருக்கக்கூடிய ஏராளமான பசுக்கூட்டங்களை அப்படி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவனுக்கு உரிமையுடையவனுக்கு உரிய ஒரே மகள். அந்த பெண்ணை இப்பொழுது எழுப்புகின்றார்கள் என்று இதில் சூசகமா ஒரு கருத்தையும் சொல்ல வருகின்றாள். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே என்று. அன்பர்களே, இந்த பாசுரத்தில் அந்த கண்ணபிரானுக்கு இருக்கக்கூடிய, அதாவது எல்லா உயிரினத்திலும் அவன் காட்டக்கூடிய அன்பை வெளிப்படுத்துகின்ற வகையில் ஒரு செய்தியானது இன்டைரக்டாக சொல்லியிருக்கார். எப்படின்னு சொன்னாக்க, கண்ணபிரானுக்கு ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நம் மீது ஒரு அதீதமான பற்று பாசம் உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த பசு கூட்டங்கள் இருக்கின்றதல்லவா, அதன் மீதும் கண்ணனுக்கு மிகுந்த ஈடுபாடாம். அடுத்து அந்த பசு கூட்டங்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் அந்த கன்று குட்டிகள் இருக்கின்றதல்லவா, அதன் மீதும் அதீதமான ஈடுபாடு. என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு விலங்கிட்டெல்லாம் அவன் ஈடுபாடு காட்டுறான் அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம்னு சொன்னாக்க, இறைவனுக்கு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், மனிதர்கள் விலங்குகள் என்ற வேறுபாடு கிடையாது என்பதை அப்படி காட்டுகின்ற வகையில் இந்த பாசுரத்தின் வழியாக வெளிப்படுத்துகின்றாள். அந்த கண்ணன் ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய பசு கூட்டங்களுக்கு அப்படி தலைவனாக இருக்கக்கூடியவனுடைய மகளே, நீ இன்னும் கண்ணனை பற்றி புகழ்ந்து பாடுவதற்கு, அவன் மீது பக்தி செலுத்துவதற்கு வராமல் இருக்கின்றாயே பொற்கொடியே என்று அழைக்கின்றார்கள். இந்த திருவெம்பாவையில் முதல் 10 பாடல்களை அப்படியே பார்த்து கொண்டே வந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய செய்தியானது சொல்லப்பட்டது. என்னன்னு சொன்னாக்க, 8 பெண்களை எழுப்புவதாக 8 பாடல்கள் அமைந்தன. 9வது பாடல் என்ன என்று சொன்னால், அன்பர்களே, அந்த திருவெம்பாவை நோன்பு, பாவை நோன்பு கடைபிடிக்கின்றார்களே, அதற்கு என்ன பலன், என்ன எதிர்பார்க்கின்றார்கள், சிவன் அடியாரை கணவனாக அடைய வேண்டும் என்று. அடுத்ததா அந்த அடியவருடைய பெருமையை சொல்கின்ற வகையில் 10வது பாடலில் அமைந்தது. இந்த 11வது பாடலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த பெண்கள் அனைவரும் இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்துட்டாங்க. இவர்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்க, ஒரு குழுவாக அப்படியே ஒரு குரூப்பாக புறப்பட்டு நேராக கெடுகடுன்னு ஒரு குளத்தில் போய் நீராடி அந்த இறைவனுடைய கடல் பாட வேண்டும் என்பதற்காக, கடல்னா இறைவனுடைய திருவடி, அந்த திருவடியை பாட வேண்டும் என்பதற்காக அப்படி புறப்படுகின்றார்கள். அன்பர்களே, இதுல அப்படியே பொய்கை புக்கு முகேர் என நீராடி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் மாணிக்க வாசகர். அதாவது பொய்கைக்குள்ள, பொய்கைன்னா குளம், ஒரு குளத்துக்குள்ளே இந்த பெண்கள் அனைவரும் அப்படியே குரூப்பா போய் இறங்கி அப்படியே எப்படி குளிக்கிறாங்களாம், முகேர் என்று அந்த குளத்தில் தொபுகடீர்னு விழுந்து அப்படி குளிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த சப்தம் வர்ற மாதிரியே இந்த பாட்டிலையும் வார்த்தையை பயன்படுத்துகின்றார் மாணிக்க வாசகர். அப்படி முகேர் என்ன, அந்த தண்ணீர் இருக்கின்றதே அப்படியே குளிரலையாம். மார்கழி மாசத்துல பச்சை தண்ணியை சில பேர் கையால் கூட தொடமாட்டேம்பாங்க. காரணம் ஜில்லுன்னு இருக்குப்பா அப்படிம்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, அந்த குளத்துக்குள்ள அப்படியே மூழ்கி முகேர் என முழுகி இவர்கள் நீராடுகின்றார்கள் அப்படிங்கிறார். இவங்களுக்கு ஏன் குளிரலை, இவர்களுக்கு ஏன் குளிரவில்லை என்று சொன்னால், அன்பர்களே, அந்த சிவனை இவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கின்றார்கள், சிவனை இவர்கள் சிந்தையில் வைத்திருக்கின்றார்கள். சிவபெருமான் அனல் வடிவம், அவன் தணல் வடிவம். அந்த இறைவன் இருக்கின்றானே, அவன் நெருப்பின் வடிவம். நெருப்பின் வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனை உள்ளத்திற்குள்ளே வைத்திருக்கின்ற காரணத்தால் இவர்களுக்கு அந்த தண்ணீர் குளிரவில்லை. அடுத்தது, அந்த வெந்நீர் அணிந்து கொண்டிருக்க அந்த இறைவன், இவர்களும் வெந்நீரை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால் இவர்களுக்கு குளிரவில்லை.
ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய சைக்காலஜி இருக்குது. எப்படின்னு சொன்னாக்க, இப்போ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ சில பேர் பச்சை தண்ணியில் மார்கழி மாதத்தில் குளிக்க மாட்டேன்பாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா நல்ல கடுமையான அக்னி நட்சத்திர நேரத்தில் கூட வெந்நீரில் குளிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் வெந்நீர் எப்போ குளிக்கணும்னு சொன்னால் சில வைத்தியர்கள் சொல்லுவாங்க, சில ஆயிலெலாம் தடவிக்கிட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் இப்போ வெந்நீரில் குளிக்கணும்னு. அப்போத்தான் நம்ம வெந்நீரை பயன்படுத்தணும். பாக்கி எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பச்சை தண்ணீரில் குளிப்பது தான் நம் உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும், உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரும். அதாவது முதல்ல நம்ம வீட்டிலேயே குளிக்கிறப்ப ஒரு மக்கு எடுத்து ஊற்றிக்கிறோம்னு வைங்க, அப்போ குளிர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்க, குளிர் தெரியாது. அந்த மாதிரி குளத்துக்குள்ளே இறங்குறப்ப இந்த பெண்கள் அப்படி இறங்கினாங்க. அப்படி இறங்கி மெதுவாக காலை வச்சு அப்படி மெதுவாக கையை வச்சு, இப்போ நம்மெல்லாம் சில பேர் அப்படி பண்ணுவாங்க, பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி அப்படி மெதுவாக அந்த குளத்துக்குள்ளே குளிக்கலாமான்னு நினைக்கிறப்ப தான் என்னாகும், குளிரும். அப்படியே குளத்துக்குள்ளே இறங்கி பட்டாறு குளிச்சு விட்டாங்கன்னு வைங்க, டக்குன்னு குளிர் போயிடும். அந்த மாதிரி அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார் மாணிக்கவாசகர் இந்த பாடலில். இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்களாம், முகேர் என அப்படியே மூழ்கி இறைவனுடைய கடல் பாடுகின்றார்கள். குளிக்கிறப்ப இறைவனுடைய பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். என்ன ஒரு அற்புதமான மெசேஜ் இதில் வருது பாருங்க. இறைவனை வணங்குவதற்கு சில பேர், நான் காலையில் இந்த பூஜை நேரத்தில் தான் சார், பாக்கி நேரத்திலலாம் நம்மளால் அப்படிம்பாங்க. அதாவது இறைவனை வணங்குவதற்கு நேரங்காலமே கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் அப்படியே மாவு இடிச்சுக்கிட்டு அல்லது நெல் தூத்திக்கிட்டு அல்லது அரிசியை களைஞ்சி அடுப்பில் அப்படி வெங்கலப்பானைன்னு ஒன்று ஞாபகம் இருக்காங்க உங்களுக்கெல்லாம். ஏன்னா இப்போ எல்லாம் குக்கரில் தானே நம்ம சாதமெல்லாம் வெடிக்கிறோம். அந்த காலத்தில் அந்த வெங்கலப்பானையிலெல்லாம் வச்சு அப்படி அரிசியை களைஞ்சி போட்டுக்கிட்டு அப்படி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பெண்கள் அப்படி ஸ்தோத்திரங்கள் சொல்லி கொண்டு இருப்பார்கள், இறைவன் பாடல்களை பாடிக்கொண்டு இருப்பார்கள். அதாவது இறைவனுடைய பாடலை பாடுவதற்கு, அந்த இறைவனுடைய திருப்புகழை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. நம்ம உள்ளத்தில் பக்தி இருந்தால் போகிறோம். அதை வெளிப்படுத்துகின்ற வகையில் தான் குளத்தில் நீராடிக்கொண்டே இவர்கள் இப்பொழுது அந்த இறைவனுடைய கடல், அவன் இறைவனுடைய திருவடியை பாடுகின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அன்பர்களே, நாம் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை அப்படி சிந்தித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இந்த மார்கழி மாதத்திற்கு இருக்கக்கூடிய பெருமையையும், இந்த மார்கழி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய சில சம்பிரதாயமான விஷயங்களையும் அப்படியே சிந்தித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அன்பர்களே, இன்றைக்கு இந்த மார்கழிக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிறப்புகள் என்று சொல்கின்ற நேரத்தில், அந்த காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்படி நகர் வலம் வீதி வலம் என்று அப்படி பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு வருவார்கள். அப்படி தாய்மார்கள் என்ன செய்வார்கள், அப்படி அவர்களும் முடிந்தால் பஜனையில் கலந்து கொள்வார்கள், நாம சங்கீர்த்தனத்தில் கலந்து கொள்வார்கள். அப்படி கலந்து கொள்ள முடியாதவர்கள் அப்படி வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கலர் கலராக அப்படி பொடியை வச்சு கோலம் போடுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி கோலம் மாவுன்னு சொல்லிவிட்டு கல் மாவில் கோலம் போடுவதில்லை. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க. அதில் ஒரு பெரிய தர்மம் இருக்குங்க. அந்த அரிசி மாவில் அப்படி கலரை கலந்து, இப்போ விற்கக்கூடிய சாய கலர்லாம் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் பாய்சன். அதாவது அப்படியே அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மஞ்சள் கலர்லனாக்க அப்படி மஞ்சள் பொடியை கலந்துருப்பாங்க. அப்படி பச்சை கலர் அப்படின்னு சொன்னாக்க பச்சை இலை இருக்குல்ல, அந்த இலையை அரைச்சி அந்த பச்சையாக்கி அதில் அரிசி மாவை கலந்து அந்த மாதிரி கோலம் போடுவாங்க. இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுவதற்கு என்ன காரணம், அதில் ஒரு பெரிய தர்மம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்றும் இல்லைங்க, வெரி சிம்பிள். என்னன்னு சொன்னாக்க அந்த அரிசி மாவில் கோலம் போடுவதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய எறும்பு போன்றவை அதற்கு உணவாக எடுத்துக்கொள்ளும். அதனால எறும்புக்கு உணவு போட்ட ஒரு புண்ணியமானது கிடைக்கும். அடுத்ததா அன்பர்களே, அந்த அரிசி மாவில் கோலம் போட்டிருக்கிறப்ப நாங்கள்லாம் கிராமத்தில் பார்த்துருக்கோம், எங்களுக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது. அந்த காக்கா குருவி இதெல்லாம் என்ன பண்ணும், நேராக அந்த கோலத்தை மேலே வந்து உட்காந்து அப்படி தலையை சாய்ச்சி காக்கா ஒரு கொத்து கொத்தி அந்த அரிசி மாவை சாப்பிடும். அந்த குருவியெல்லாம் அப்படி கொத்தி கொத்தி சாப்பிடும். என்ன அர்த்தம், அந்த பறவைகளுக்கும் நாம் ஒரு தர்மம் செய்வதைப் போல, அந்த பறவைகளுக்கும் உணவு அளித்ததைப் போல, என்ன ஒரு மிகப்பெரிய கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த காலத்தில் அப்படி வாசலில் கோலம் போடணும் என்று வைத்து அதில் அரிசி மாவில் கோலம் போடணும்னு வச்சு அது இந்த பறவைகள் விலங்குகள் போன்றவற்றிற்கு உணவாக இருக்கட்டும்னு வச்சுருக்காங்க. இதில் மார்கழி மாதத்தில் என்னன்னு சொன்னாக்க அதிகாலை நேரத்தில்
அதுக்கு என்ன காரணம்? நம்ம அன்னைக்கும் சொன்னோம், இன்னைக்கும் சொன்னோம், என்னைக்கும் சொல்லுவோம். என்ன காரணம்னு சொன்னாக்க, ஓசோனானது பூமிக்கு வெகு அருகில் இருக்கின்றது, அந்த ஓசோன் லேயர். அதனால நமக்கு அந்த காற்றை சுவாசிப்பதன் காரணமாக உடம்பு ஆரோக்கியம் அடையும் என்ற கருத்தின் அடிப்படையில் இவற்றையெல்லாம் என்ன செய்தார்கள்? இந்த விஞ்ஞான உண்மைகளை அப்படியே மெய்ஞானத்தில் ஏற்றி வைத்து நம்முடைய வழிபாட்டிலே வைத்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, நம்முடைய நேயர்கள் அனைவரும் கண்ணபிரானுடைய அருளாலும் அந்த சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு எந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.